ஷம் சர்ச் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்களா? நான் சந்தோஷமா இருக்கிறேன். ஏன் தெரியும் சந்தோஷமா இருக்கிறோம்? என் சங்கீதத்தை போட்டுருக்குது. எங்க தேவை பிரச்சனை இருக்குதோ நான் சந்தோஷம் சொல்லி. ஆமென். ஸோ நம்ம எல்லாம் சந்தோஷமா காணல தேவ செய்தி நடக்கிறதுனால தான். ஸோ பார்க்கும் தேவஜனமே, நீ பேசும் வார்த்தை ஐ பிலீவ் இஸ் கோயிங் டு பி பவர்ஃபுல். அது பலமையாகும் நம்புறேன். விசுவாசிக்கிறீங்களோ எல்லா வார்த்தையும் பேசும்போது தேவ வாழ்க்கையை மாற்றிப்பார். என் வாழ்க்கையை மாற்றம் ஒவ்வொரு வாழ்க்கையை மாற்றிப்பார். பிலீவர்ஸ் அன்பிலீவர்ஸ் கிடையாது. தேவன் வந்து எல்லாத்துக்காக தான். விசுவாசிங்களா? ஸோ பார்க்கும் தேவஜனமே, நீ பேசும் வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தைன்னா கிறிஸ்து வாழ்க்கையை பற்றி. கிறிஸ்து வாழ்க்கை எப்படின்னா நம்ம வாழ்க்கையில ஒரு சென்டர் ஆஃப் அவர் லைஃப் யாரும் சொல்லிட்டு அந்த மையம் யாரும் சொல்லிட்டு இறுதியை சொல்லி பேச போகின்றேன். ஸோ பார்க்கும் நம்ம கிறிஸ்துவ லைஃப்ல வந்து விசுவாசம் முக்கியமா இருக்கு. நான் லாஸ்ட் டைம் நான் லிவிங் ஃபேத் பேசினேன். ஜீவித விசுவாசம். ஸோ இன்னைக்கு பார்க்கும் இது இன்னைக்குள்ள வாழ்க்கை நம்மளை பற்றி என்னன்னா பாசம் சொல்லிட்டாங்க லிவிங் சாக்ரிஃபைஸ். லிவிங் சாக்ரிஃபைஸ் தமிழ் என்னன்னா ஜீவ பலி. பலி சொன்னா அந்த பயப்படுவாங்க. என் தமிழத்தை அக்கார்டிங் டு லிவிங் சாக்ரிஃபைஸ் ஜீவ பலி சொல்லுவாங்க. ஜீவ பலி என்னன்னா லைக் லிவிங் சாக்ரிஃபைஸ் என்னன்னா லைஃப் பிலாங் டு காட். தேவனுக்கு சொந்தமான வாழ்க்கையா இருக்குது இந்த ஜீவ பலி. பாசம் பண்ணி யோசேப் எல்லாமே தேவனுக்கு மாத்தாங்க. செஞ்ச காரியம் என்னன்னாலும் தேவனுக்கு தூஷிக்கவே இல்லை. இதை குறித்து நம்ம கிறிஸ்துவ லைஃப்ல எப்படி சொல்லிட்டு கிறிஸ்துவ வாழ்க்கை எப்படி சொல்லி பேச போகிட்டே. ஸோ பார்க்கும் தேவஜனமே, தேவன் யாருக்காக வந்திருக்கிறார்? தேவன் வந்து நார்மலா பிலீவர்ஸ் விசுவாசிக்கு தேட வரல. ஒரு சாதாரண சர்ச் மெம்பர் ஒரு சபையாளர்களை தேட வரல. அவர் யாருக்காக தேடுறாருன்னா என்ன வாழ்க்கை தேடுறாங்கன்னா ஒப்பு கொடுக்கிற வாழ்க்கையை, ஒப்பு கொடுக்கிற ஜீவனை தேடுறாரு. இஸ் லுக்கிங் ஃபார் சரண்டர் லைஃப். ஆமென். ஸோ பார்க்கும் தேவஜனமே, நிறைய பேர் நம்ம நினைச்சிருக்கோம்னா தேவன் ஆசீர்வாதம் பெருந்துக்க ஜெபிக்கிறோம். We pray for protection, we pray for open doors. நான் இருந்துக்கிற கதவுகள் ஜெபிக்கிறோம். அதுவும் தேவ பாதுகாப்புக்காக தேவனோட போராடிக்கிற இருந்த ஜெபிக்கிறோம். எல்லாத்தையும் ஜெபிக்கிறோம். ஆனா தேவன் நம்ம வாழ்க்கை ஆசீர்வதிக்கும் தான் வரல. அதுக்காக கேட்கல. அவர் எது கேட்கிறான்னா he asking our own life. நம்ம வாழ்க்கையை கேட்கிறார். நம்ம வாழ்க்கையில என்ன வாழ்க்கை தெரியுமா? not only the only part of the life. ஒரு பகுதி மட்டும் கேட்கல. ஃபார் எக்ஸாம்பிள், நான் படிக்கிற வாழ்க்கை மட்டும் அவர் கேட்கல. நான் வேலை செய்யற வாழ்க்கை மட்டும் கேட்கல. நான் மினிஸ்ட்ரி செய்யற வாழ்க்கை மட்டும் கேட்கல. நான் ஏதாவது காரியம் பிசினஸ் என்ன அந்த வாழ்க்கை மட்டும் தெரிஞ்சு கேட்கல. யாஸ்கி ஃபார் ஹோல் லைஃப், முழுமையான வாழ்க்கை கேட்கிறார். எல்லாத்தையும் அது கேட்கிறார். ஸோ பார்க்க காரியம் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் வாழ்க்கையில செய்யற ஒரு காரியம் திட்டம் செய்கிறேன். நான் வந்து அடுத்து படிக்க போறேன், அடுத்து இந்த பிசினஸ் செய்ய போறேன், அதுக்கு இன்வெஸ்ட் பண்ண போறேன். ஸோ அதுக்கப்புறம் இந்த வீடு வாங்க காரியம் வாங்க போறேன். அதில் இன்னைக்கு விஷயம் கிறிஸ்துவ வாழ்க்கை கிடையாது. கிறிஸ்துவ வாழ்க்கை எப்படின்னா நம்ம போட்டுக்கிற திட்டங்களை தேவனுக்கு ஒப்புரிக்குது, ஏசுக்கு கொடுக்குது. இது சரண்டர் அவர் பிளஸ்ட் காட். ஆமென். ஸோ பார்க்கும்போது வசனம் பார்க்கலாமா, படிக்கலாமா? Luke chapter 9 verse 23. Luke 9 வசனம் 23. பின்பு அவர் எல்லோரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஆமென். சரி, வசனம் பார்க்கும்போது அங்க ஒரு வேர்ட் பார்க்கலாம், அனுதினமும். இங்கிலீஷ்ல டெய்லி போட்டுருக்கோம். ஸோ பார்க்கும் தேவஜனமே, கிறிஸ்தவ வாழ்க்கை எப்போ வாழ்க்கைன்னா நான் எப்படி ஒப்பு கொடுக்கணும்னா இட்ஸ் நாட் only once in a lifetime. நம்ம சார்ந்த ஒப்பு கொடுக்குறது வாழ்க்கையில ஒரு தடவை பண்ற காரியம் கிடையாது. ஆனா என்ன பண்ணிருக்கோம், அனுதினமும் டெய்லி, இட்ஸ் எவ்ரி டே. இப்போ மண்டே சட்டர்டே இப்போ மட்டும் ஒப்பு கொடுத்தா மட்டும் பத்தாது. மண்டேலேருந்து ஃப்ரைடே நீங்க வந்து வெள்ளிக்கிழமைக்கு ஒப்பு கொடுக்க வேண்டிய நான் போட்டிருக்கேன். தனித்தனி விருத்து அவரை கிராஸ் பண்ணி சுமக்க வேண்டும், அவரை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ பக்கத்துல பார்த்து சொல்லி வச்சிருமே, tell the person next to you, God wants your whole life. சொல்லுங்க, தேவன் உங்க முழு வாழ்க்கை கேட்கிறார். சரி, ஓகே, நல்லா ஓகே. எனர்ஜெட்டிக்கா இருக்கீங்களா? எனக்கு அப்போ தெரியல யாரும் எனர்ஜெட்டிக்கா இல்லை. ஸோ ஓகே, as usual நான் எப்போ குவிஸ் பண்ணும்போது நான் குவிஸ் கொஸ்டின் கேட்பேன். ஓகே, சரி, இப்போ இவ்வளோ எனர்ஜெட்டிக்கா இருக்க ஒரு குவிஸ் கேட்குறேன். ஸோ பார்க்கும்போது பைபிள் சம்பந்தத்தை கேட்டான். ஓகே, கேள்வி கேட்டார். ஓகே, ஸோ பார்க்கும்போது பைபிள் வந்து ஆதியாகமத்திலிருந்து வெளிப்பட்ட விசேஷம் வந்து ஜெனசிஸ் ரெவலேஷன் வந்து மொத்தம் 66 புக் இருக்கு. There are 66 books in the Bible. ஸோ பார்க்கும்போது அது பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு பிரிக்கிறோம். ஸோ முதல் கேள்வி என்னன்னா, எத்தனை புக்ஸ் பழைய ஏற்பாடு இருக்கு?
ஐயோ ஓகே பாருங்க இந்த புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு இருக்கு ஓகேயா இதுல வந்து மொத்த பழைய ஏற்பாடு எத்தனை புக் இருக்கு ஓகே 10 செகண்ட் கொடுக்குறேன் கைங்களா அப்படின்னு நல்ல 39 ஓகே எங்க அம்மா சொல்லிட்டாங்க 39 இருக்குன்னு ஸோ அது பாயிண்ட் ஆன்சர் 39 தான் ஓகே அம்மா கை தட்டலாம் யாரை ஆன்சர் பண்ணாங்களோ பாஸ் பண்ணாங்க கொடுப்பாங்க இப்போ என்ன கேள்வி பாஸ் கொடுக்கலாம் முதல் கேள்வி வந்து பழைய ஏற்பாடு இப்போ புதிய ஏற்பாடு எத்தனை புக் இருக்கு கிட்ட வந்துட்டீங்களா அத்த 26 சொன்னாங்க கிட்ட வந்தாங்க க்ளோஸ் ஆனாங்க இன்னும் மொத்த அடுத்த புக் இருக்கு புதிய ஏற்பாடு இருக்கு 27 கரெக்ட் தர்ஷிக்கு கேட்கலாம் அது என் காலேஜ் மட்டும் முதல் 39 சொன்னாங்க ஸோ 39 என்ன 27 ஓகே ஸோ பார்க்கும்போது இப்போ கடைசி கேள்வி முக்கியமான கேள்வி நம்ம அப்புறம் ப்ரீச் பண்ணி முக்கியமான காரியமாக இருக்குது எல்லாருக்கும் பவுல் தெரியுமா பவுல் அப்போஸ்தலர் பவுல் தெரியுமா ஸோ பார்க்கும்போது பவுல் வந்து புதிய ஏற்பாடு 27 அதில் மொத்தம் 8 லெட்டர்ஸ் எழுதினாரு 8 லெட்டர்ஸ் எபிசோட்ஸ் நிருபங்கள் நம்மள 7 இல்ல யார் நட்டுஷீங்களா ஓகே பவுல் எப்ப எத்தனை இது இல்ல லெட்டர்ஸ் அந்த நிருபங்கள் இருந்தாரு இல்லக்கா சரி 10 ல இருந்து 20 அக்கா உங்களுக்கு கேட்கணுமா அக்கா 13 13 கேசேக்கு கேட்கலாம் லெட்டர்ஸ் எடுத்துக்கலாம் அது நிருபங்கள் எடுத்துக்கலாம் எதுனா ரோமர்ல இருந்து பிலமோன் எழுதி அதாவது ரோமர்ல இருந்து பிலமோன் எழுதி அது எழுதிக்கிறார் ஸோ பார்க்கும் 13 வரைக்கும் ஸோ இன்னைக்கு பேசுற வார்த்தை எதுன்னு தரணும்னா பவுல் எதுனா அந்த நிருபத்துல இருந்து ஒரு புக்ல இருந்து எதுனா ரோமர்ல இருந்து ரோமர் அவர் எழுதின ஒரு லெட்டர்ல இருந்து அதை குறித்து நான் பேசிக்கிட்டு அதை இன்னைக்கு கீ ஸ்கிரிப்டாக போகுது ஸோ பார்க்கும்போது எல்லாரும் ரோமர் 12 வசனம் 1 2 எடுத்துக்கொள்ளுங்கள் ரோமன் சாப்டர் 12 verse 1 to 2 அப்படி இருக்க சகோதரரே நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ண சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். என்ன பார்க்கும்போது வாசம் பார்த்தீங்கன்னா பவுல் நிறைய காரியம் சொல்லியிருப்பாரு. இதை எப்படி நம்ம தேவனுக்கு பிலோங் பண்ணியிருக்கிறது, எப்படி தேவனை சொந்தமா சார்ந்திருக்கு சொல்லி ஸோ பார்க்கும்போது இது கிறிஸ்டியன் லைஃப் ஒரு அடிப்படையாக இருக்குது. நான் சொல்றேன்னா நம்ம இந்த காரியம் சொல்லிட்டு நம்ம ஒவ்வொன்றா ஒவ்வொரு வார்த்தையும் பார்க்க போகிட்டோம். ஸோ முதல் காரியம் பார்த்தீங்கன்னா பார்க்கலாங்க அப்படி இருக்க, அதுக்கப்புறம் அப்படி இருக்கிறது இங்கிலீஷ்ல பார்த்தீங்கன்னா therefore by the mercies of God. அது முதல் காரியம் இதை குறித்து பேச போகிட்டேன். தமிழை பார்த்தீங்கன்னா அப்படி இருக்க கீழே பார்க்கலாம் தேவனுடைய இடத்துக்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். therefore by the mercies of God. அதனால பார்த்தீங்கன்னா அப்படி இருக்க யோசிக்கலாம் ஏன் அவர் அந்த வேர்ட் அப்படி இருக்க therefore யூஸ் பண்ணிக்கிறாரு. ஏன் யோசிச்சிருக்கீங்களா படிக்கும்போது ஒருத்தனே பாண்டாத அதிகாரத்தை ஒன்னாசம் அப்படி இருக்க therefore யூஸ் பண்ணிக்கிறாரு. ஸோ அப்போ முன்னுக்கு சாப்டர்ல வந்து அதிகாரத்தில் வந்து என்னமோ நடந்துருக்கு, அதாவது ரோம 1ல இருந்து 11 என்னமோ நடந்துருக்கு, காரியம் நடந்துருக்கு. அதனால தான் ரோம 12:1 அவர் சொல்லிக்கிறாரு அப்படி இருக்க. அப்படிங்க சொல்றாரு தேவ இலக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். ஸோ பார்க்கும் தேசம் இந்த முன்னிட்டு சாப்டர் பார்த்தீங்கன்னா பவுல் வந்து நம்ம என்ன சொல்ல முன்பாங்க அவர் வந்து நம்ம என்னத்தை குறித்து நம்ம செய்ய சொன்னாரு. என்ன சொன்னா நம்ம செய்த காரியம் முன்பாக அவர் என்ன சொன்னா பவுல் ரிமைண்ட்ஸ் them what God has already done. நம்ம என்ன தேவன் நமக்கு என்ன செஞ்சதை சொல்லிட்டு அவர் ரிமைண்ட் பண்றாரு. அதான் அப்படி இருக்க by the mercies of God. ஸோ பார்த்தீங்கன்னா ரோம 1ல இருந்து 11 பார்த்தீங்கன்னா அங்கே என்ன நடக்கலாம்னா அங்கே நம்ம போட்டிருக்கோம் நம்ம பாவத்தின் மனுஷன் சொல்லிட்டு நம்ம தேவத்தை பிக்கப் த மனுஷன் சொல்லிட்டு we were separate from God. அப்போ நம்ம we were lost போட்டிருக்கோம், தேவத்திலிருந்து போன மனுஷன் போட்டிருக்கோம்.
ஆனா நம்ம எப்படி ரட்சிக்கப்படும்னா தேவன் கிருபையினால. தேவன் பாவிகளா இருக்கும்போது தேவன் நமக்கு அன்பை வெளிப்படுத்தினார். எல்லா பேரும் போட்டிருக்கோம். ரொம்ப தேவன் வந்து அவங்க நம்ம டிசர்வ் பண்ணதுக்கு கூட தேவன் கிருபை கொடுத்தார். God show his mercy. அது மட்டும் கிடையாது, God forgive us. நான் மன்னித்தார், நான் பார்த்து மன்னித்தார். அது மட்டும் கிடையாது, தேவன் வந்து அவர் குமாரன் நமக்கு கொடுத்தார். எல்லா கதை போட்டு படிச்சு படிக்கும்போது ஒன்றுலேருந்து பணம் பார்த்தீங்கன்னா ஸோ பார்க்கும்போது இவருக்காக எல்லாமே வந்து இலவசமாக இருந்துச்சு. He give everything freely. எல்லாத்தையும் ஃப்ரீயாக கொடுத்தாரு. அவர் அன்பு நீதி எல்லாமே அவர் குமாரன் கூட. இவன் நம்ம கேட்டு முடிக்க செஞ்சார். இவ்வளவு காரியம் அதான் தேவன் கிருபையா இருக்குது. ஸோ ரொம்ப ஒன்று பகுதி இவன் நம்ம தேவன் செஞ்சார். ஸோ அதனால இவங்க வந்து அப்படி இருக்க therefore by the mercy of God அப்படி இருக்க தேவ இடங்களை குறித்து உங்களை வேண்டிக் கொள்கிறேன். ஸோ பார்க்கும்போது நம்ம தேவனை நேசிக்கும் முன்பாக அவங்க நேசித்தார். நம்ம தேவனை சூஸ் பண்ண முன்பாக அப்படி சூஸ் பண்ணார். அவர் பாதை உண்டு பண்ணினார் நம்ம ரட்சிக்கிறதுக்காக. நம்ம செய்யற ஒவ்வொரு கட்டையும் மன்னித்தார். ஆமென். ஸோ பார்க்கும்போது வசனம் பார்க்கலாமா? எபிசியன்ஸ் சாப்டர் 2:8. எபேசியர் 2:8. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஆமென். just வசனம் போட்டுக்கிட்டே salvation is the gift of God. ஆமென். தேவன் ரட்சிப்பு வந்து அது தேவ ஈவா. ஈவனா gift. ஆமென். சோ பாப்பா வசனம் போட்டுட்டாங்க. என்ன போடுறதுன்னா இதுதான் தேவ ஈவா. is the gift of God. சோ பாப்பா ரட்சிப்பு வந்து நம்ம சொந்த முயற்சினா வரல. நம்ம சொந்த முயற்சினா என்ன முயற்சினா நான் ரட்சிப்பு கொண்டு வரல. தேவனோட தேவன் இயேசு கொடுத்த வாசிதான் நம்ம ரட்சிப்பு வந்தது. இயேசுதான் நம்மளோட பாவத்தை சுமந்தார் இந்த சிலுவையில. அது மூலமா தான் நமக்கு ரட்சிப்பு வந்து நம்ம பாவம் கிடைச்சது. ஸோ பார்க்கும்போது he opened the way for us to be forgiven. ஆமென். அவர் வழி உண்டு பண்ண வாசி தான் நமக்கு ரட்சிப்பு கிடைச்சது. ஸோ பார்க்கும்போது நம்ம நினைக்கலாம் என் வாழ்க்கையில என்ன செய்ய போறோம் சொல்லிட்டு. தேவன் இவ்வளவு செஞ்சாரு. இவன் நம்ம அவரு பாவத்தை சுமந்தாரு, பாவத்தை மன்னிச்சாரு, எனக்கு இவ்வளவு காலை செஞ்சாரு, லவ் கொடுத்தாரு, கிருபை கொடுத்தாரு, மகிமை கொடுத்தாரு. நம்ம என்ன கேட்கலாம்னா இப்பெல்லாம் கேட்கிறேன் நான் இது செஞ்சாரு நான் எதாவது செய்யணுமே சொல்லிட்டு அது கிடையாது. வாழ்க்கை லிவிங் சாக்ரிஃபைஸ் கிடையாது. லிவிங் சாக்ரிஃபைஸ் எப்படிப்பட்ட வாழ்க்கைனா என் வாழ்க்கையை உங்களுக்கு கொடுக்குறது. You need to give our life to God. இவன் நம்ம தான் இந்த கால் சொல்லுவாரு therefore by the mercy of God சொல்லிட்டு. ஸோ பார்க்கும்போது இங்கே தான் போக சொல்லும்போது நம்ம ஒரே ஒரு காரியம் என்ன காரியம் நம்ம கொடுக்கணும்னா சரைண்டர் ஒப்பு கொடுக்கணும். யார்கிட்ட? தேவன்கிட்ட. அதே முதல் காரியம் அதாவது அப்படி இருக்க therefore by the mercy of God. அது முதல் காரியம். சார்ட்ட காரியம் பார்த்தீங்கன்னா லிவிங் சாக்ரிஃபைஸ். லிவிங் சாக்ரிஃபைஸ் என்னன்னு சொல்லிட்டு சொல்ல சொல்லிட்டு ஜீவபலி என்ன சொல்லிட்டு ஸோ பார்க்கும்போது சொல்ல முன்பாக பசங்க போட்டுக்கிறேன்னா பிரசன்ட் யுவர் பாடிஸ் லிவிங் சாக்ரிஃபைஸ். தமிழ் பார்த்தீங்கன்னா தமிழ் போட்டிருக்கோம் என்னன்னா நீங்கள் ஜீவபலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் சொல்லிட்டு உங்க சைலங்களை ஜீவபலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் சொல்லிட்டு. ஸோ பார்க்கும் லிவிங் சாக்ரிஃபைஸ் அப்படி என்ன அது பார்க்க முன்பாக நம்ம பழைய பார்க்கலாம். பழைய பார்த்தீங்கன்னா பலி கொடுக்குறது. பழைய பால் புதிய பால் பார்த்தீங்கன்னா ஓல்ட் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா பலின்னு என்னன்னா சாக்ரிஃபைஸ் என்னன்னா அது ஒரு பலிப்பட்டில் வைக்கிற அடைபாடு இருக்குது. அது பலிப்பட்டில் வச்சாங்கன்னா அது தேவ சொந்தமான காரியம். ஒரு தடவை பலிப்பட்டில் வச்சோம்னா நாளுக்கால வச்சோம்னா அந்த பலிப்பட்டில் வச்சோம்னா அதை நம்ம மறுபடியும் எடுக்க முடியாது. விற்கணும் தேக்கிட்டு வச்சது தான் அது தேவ சொந்தமானது. ஸோ பார்க்க என்ன டிஃப்ரென்ஸ்னா அதாவது ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் சாக்ரிஃபைஸும் நியூ டெஸ்ட்மெண்ட் பழைய பாலுக்கும் புதிய பால் பார்த்தீங்கன்னா என்ன டிஃப்ரென்ஸ்னா பழைய பாலுக்கு அந்த சாக்ரிஃபைஸ் பலி வந்து செத்து போனது. அதனால் செத்து போனது தான் நம்ம பலி கொடுக்குறோம். ஆனால் புதிய பால் பார்த்தீங்கன்னா இஸ் லிவிங் உயிரோடு இருக்கிறது, ஜீவித்து கொண்டிருக்கிறது. ஸோ அதான் லிவிங் சாக்ரிஃபைஸ் பார்த்தீங்கன்னா ஐ எம் லைஃப் சொல்ற காரியம் இருக்குது. அதாவது அந்த சித்தம் இருக்கு. ஏமே ஸோ பார்க்கும்போது எவ்ரிடே நம்ம நினைக்கலாம் நான் வாழ்க்கையில் செய்ய ஒவ்வொரு காரியத்தையும் நான் பழிப்பில் இருக்க போறேன்னா என் லைஃப் நானே கண்ட்ரோல் பண்ணி எடுத்துட்டு போறேன்னா இந்த ரெண்டு காரியம் எனக்கு சூஸ் பண்ணிடும் தீர்மானிக்கிடும். அது நான் பழிப்பில் இருக்க போறேன்னா இல்லை அதை விட்டுட்டு என் லைஃபை நானே சொந்தமாக எடுத்து கொண்டு போக போறேன்னு சொல்லிடுவோம். ஸோ பார்க்க தெரியுமே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சர்ச் போகிறோம். சர்ச் ஒரு மிரக்கல் சர்வீஸ் நடக்குது, இல்லைன்னா ஒரு ப்ரொஃபெட்டிக் சர்வீஸ் நடக்குது. சர்ச் பண்ணும்போது நம்ம சமூக நம்ம ஒருத்தருக்கு என்ன பண்ணுறோம்னா நம்ம சரணை பண்ணுறோம். சர்ச்சுக்கு வரேன் நான் சொல்கிறேன் அப்போ ஆண்டவர் என் வாழ்க்கையை ஒப்பாடின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம வீட்டுக்கு போகிறோம். வீட்டுக்கு போயிட்டு சண்டேயோ சண்டே சரி எந்த சர்வீஸுக்கு போய் சரி வீட்டுக்கு வரீங்க. இப்போ மண்டே ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா ஒப்பு கொடுக்கணுமா அதான் காரியம் வந்து நினைக்கலாம் நம்ம இப்போ ஒப்பு கொடுக்குறேன் சண்டே சர்வீஸுக்கு ஒப்பு கொடுக்குறேன். அந்த வீட்டுக்கு போயிட்டு மை லைஃப் மை ரூல்ஸ் மை டிசிஷன்
என்னோட வாழ்க்கை என்னோட சொந்த இது எப்படி வாழலாம். சனிக்கிழமை ஞாயிற்று ஒப்பு கொடுத்தேனே, அப்போ திங்கக்கிழமை வந்து வெள்ளிக்கிழமை என் லைஃப் நான் பார்த்துக்கலாமே, எனக்கு 40 ரூல்ஸ் சொல்லி பார்க்கலாமா. அந்த மாதிரி வாழ்க்கை லிவிங் சீக்வென்ஸ் கிடையாது. லிவிங் சீக்வென்ஸ் நம்ம சொன்னமே தான் எல்லா அனுதினமும் வசனம் பார்க்கலாமா. இது வந்து மேத்யூவில் பார்த்தீங்கன்னா அதே வசனம் போட்டுருக்கோம். மேத்யூ சாப்டர் 16:34, மத்தேயு 16:24. அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். Amen. சாதிதான் சர்ச். இவன் according to Luke சரி மேத்யூ சரி ரெண்டுமே ஒரே விஷயம் சொல்லிட்டாங்க. தன்னை வெறுத்து சிலுவை நம்ம சுமந்து செல்ல வேண்டும். எப்படின்னா அனுதினமும் டெய்லி நாம் பின்பற்ற வேண்டும், ஃபாலோ பண்ண வேண்டும். அதான் லிவிங் சாக்ரிஃபைஸாக இருக்குது. இட்ஸ் நாட் ஒன்லி ஒன், இட்ஸ் லைஃப் டைம். எல்லா தினமுமே டெய்லி செய்கிற காரியமாக இருக்குது. ஸோ நம்ம சர்ச் வந்து நான் ஒப்பு கொடுத்தேன் சொல்லிட்டு போகிற காரியம் கிடையாது. மண்டிலேருந்து திங்கக்கிழமை வந்து வெள்ளிக்கிழமைக்கு ஒவ்வொரு நாளும் சனியும் ஞாயிறு சரி ஒவ்வொரு நம்ம தேவனுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும், சரண்டர் பண்ண வேண்டும். ஏன்னா நம்ம லைஃப் அவர் சொந்தமான விசுவாசிக்க வச்சிருமே. ஸோ பார்க்கும்போது இன்னும் ஒரு ஸ்டெப் என்ன ஆகும்னா நம்ம வாழ்க்கை நிப்பாட்டு வாழ்க்கை இல்லை, ஆனால் ஏசு நடுவில் இருக்கிற வாழ்க்கை இருக்குது. இஸ் சென்டர் ஆஃப் அவர் லைஃப். ஏமே ஸோ பார்க்கும்போது நம்ம செய்யும்போது நம்ம தீர்மானம் மாறும், நம்ம லைஃப் மாறும். ஸோ நம்ம we no longer ask what do I want. நம்ம கேட்க மாட்டோம் எனக்கு என்ன சொல்லி கேட்க மாட்டோம். அதுக்கு பார்த்தா தேவனுக்கு என்ன சொல்லி கேட்போம். ஏமே ஸோ நம்ம அப்படி ஒரு வாழ்க்கை வாழும்போது, ஒரு ஜீவ பலியாக வாழும்போது, ஒரு லிவிங் சாக்ரிஃபைஸ் வாழும்போது தேவனுக்கு என்ன சித்தம், தேவனுக்கு என்ன சொல்லி நம்ம வாழ்வோம் விசுவாசம் தெரிஞ்சுமே. ஸோ பார்க்கணும் ரெண்டாவது காரியம் பார்க்குது. மூணாவது காரியம் பார்த்தீங்கன்னா ரோமன்ஸ் 12:1-2 பார்த்தீங்கன்னா அங்கே போட்டிருக்கோம். பவுல் சொல்லியிருப்பாரு என்னன்னா சரண்டர் யுவர் பாடிஸ், உங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்து சொல்லி போட்டிருக்கோம். ஸோ பார்க்கும்போது ஏன் பாடி, ஏன் நம்ம சரீரம் ஒப்பு கொடுக்க வேண்டும் யோசிக்கிறாரு. ஸோ பார்க்கும்போது நம்ம சரீரம் ஒப்பு கொடுக்க வேணும்னா, ஏன்னா நம்ம விசுவாசம் வந்து இறுதியில் மட்டும் காரியம் கிடையாது. விசுவாசம் வந்து லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி தான் according to James chapter 2:17 யாக்கோபு 2:15 faith without work is dead. கிரியைகளால விசுவாசம் வந்து அது செத்துட்டா இருக்குமா. ஸோ அதே மாதிரி விசுவாசம் இறுதியில் காரியம் கிடையாது, அது நம்ம செயல முடியாத காரியம் ஆகுது. இட்ஸ் பிகம் விசிபிள். ஸோ பார்க்கும்போது அது எப்படின்னா பேசுகிற வார்த்தை, the way we speak, the way we treat people, நம்ம பேசுகிற வார்த்தையாக சரி, நம்ம பேசுகிற மொத்தம் ட்ரீட் பண்ணுற காரியமாக சரி, நம்ம தனிப்பட்ட வாழ்க்கை வாழும்போது யாரும் பார்த்த நேரத்தில் எப்படி வாழும் சொல்லிட்டு எல்லா காரியமும் அடைப்படுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தவங்க வராங்க வந்து காசு கேட்குறாங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதனால நமக்கு இயற்கை நமக்கு உதவி பண்ணுற நேரத்தில் இருக்கிறோம், ஆனால் நம்ம உதவி பண்ணுற மாதிரி போட்டு இருக்கு. ஸோ விசுவாசம் இங்கே மட்டும் பத்தாது, அது விசிபிளாக வெளியாகணும். பேசுகிற வார்த்தை சரி, மற்ற கொடுக்குற காலமாக சரி, நம்ம கால் சரி கையும் சரி எல்லாமே கண்ணு காது எல்லாமே வித் சரண்டர். நீ பண்ணும்போது தான் வசனம் பார்க்கலாமா, ஏன் சொல்லி போட்டிருக்கோம். 1 கொரிந்தியர் அதிகாரம் 6:20 1 கொரிந்தியர் chapter 6:20. கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். இங்கிலீஷ் நல்லா போட்டிருக்கேன். என்னன்னா for you were bought at price போட்டிருக்கோம். தமிழ்ல வந்து கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே போடுறோம். ஸோ பார்க்கும்போது இயேசு ஏற்கனவே அவரை பரிசுத்தமான அர்த்தத்தினால நம்மளை வந்து ரட்சித்தார், வாழ்க்கையை காப்பாற்றி கொடுத்தார். ஸோ பார்க்கும்போது நம்ம வாழ்க்கையை வந்து நம்ம சொந்த வாழ்க்கை கிடையாது, it solely belongs to God. Amen. ஸோ பார்க்கும்போது இவன் இந்த வசனம் பார்த்தீங்கன்னா இங்கே போட்டிருக்கோம். ஆனால் தமிழ் பார்த்தீங்கன்னா ஆகையால் தேவனுக்கு உடையவளாகிய உங்கள் என்ன போட்டிருக்கு, தேவனுக்கு உடையவளாகிய உங்கள் நாங்கள் வசனை போட்டிருக்கேன், நம்ம தேவனுக்கு உடையவர்கள். We are belongs to God. என் சொந்த வார்த்தை சொல்றேன், வசனமே சொல்லியிருக்கு. ஸோ பார்க்கும்போது நம்ம சரீரம் உங்க சரீரத்தாலும் உங்க ஆவினாலும் தேவனை மகிமைப்படுத்துகிறது. ஸோ we to sign our bodies, அது மூலமா தேவனை மகிமைப்படுத்த முடியாது. ஸோ பார்க்கலாம் செய்யும்போது ஒப்பு கொடுக்கிறது அது நடைமுறையாக மாறும். வேற இறுதியில மட்டும் ஒப்பு கொடுக்க மாட்டோம், அது நடைமுறையா நம்ம லைஃபா நம்ம வெளியாக நம்ம வெளிக்காட்டு வச்சிருந்தேன். விசுவாசிங்களா சொன்ன the word that comes from our mouth, வாயில வர ஒவ்வொரு வார்த்தையும் சரி, நம்ம என்ன மாதிரி ஆட்டிடியூட், என்ன மாதிரியான ஒரு படத்துக்கு நம்ம கொண்டு போகிறோம், என்ன மாதிரி இடத்துக்கு போகிறோம், என்ன மாதிரியான இதை கேட்குறோம்,
என்ன இதை பார்க்கணும் சொல்லிட்டு எல்லாமே தேவனுக்குள்ள இருக்கும்போது தேவன் செய்வார் சர்ச். ஆமென். அதுதான் லிவிங் சாக்ரிஃபைஸ், ஜீவ பலியாக இருக்குது. ஆமென். அப்போ வாழ்க்கை சர்ச் எப்படி வாழ்க்கைனா ஒரு சரண்டர் லைஃப். ஆமென். சபை இருக்கும்போது நீங்க செய்யும்போது வசனம் போட்டுக்குது, நம்ம இரு நம்ம சைலண்ட்னாலும் உங்க ஆவினாலும் தேவன் மகிமைப்பட்டு சொல்லிட்டு நம்ம ஏதாவது செய்யும்போது சரி கேட்கணும், நமக்கு நம்ம மைஸ்டர் கேட்கணும், நம்ம கேட்கணும் தட் இஸ் ஆனர் காட். நீ தேவனை மகிமைப்படுத்தா, தேவனை பெர்ஃபெக்ட் கொடுத்தா கேட்க வேண்டிய. ஏன்னா நம்ம தப்பா பாதி போகுது, நீ டு ஆஸ்க் இட் கொஸ்டின். ஆமென். சோ பார்க்கும்போது இதுதான் இப்படி காரியமாக இருக்கு. சோ வெறும் இருதயம் மூலமா நம்ம தேவனை ப்ரூவ் பண்ணல, தேவன் சொன்னாங்க we stand our bodies. அது மட்டும் இல்ல, நம்ம ஸ்பிரிட் ஆவியும் சரி நம்ம சோலும் சரி நம்ம இதெல்லாமே தேவன் சொன்னமா இருக்கு. ஸோ நம்ம பார்த்து எங்களுக்கு போக மாட்டோம், அது ஜீவ பலியாக இருக்கு. ஸோ அதாவது மூன்றாவது காரியமாகுது. ஸோ அடுத்த காரியம் பார்த்தீங்கன்னா இந்த ரோமன்ல பவுல் என்ன சொல்றாங்கன்னா எப்படி பார்த்து லிவிங் சாக்ரிஃபைஸ் சொல்லிட்டு போட்டிருக்கோம். ஸோ பார்க்க வசனம் எப்படின்னா ஹோலி அண்ட் அக்செப்டபிள் டு காட். ரோமன் தமிழ் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து போட்டிருக்கோம் என்னன்னா உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான, என்ன போட்டிருக்கு, பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான, அதாவது ஹோலி அண்ட் அக்செப்டபிள் டு காட். ஸோ பார்க்கும்போது இங்க வந்து பவுல் வந்து சொல்றாரு நம்ம ஹோலியா இருக்கணும், நம்ம லிவிங் சாக்ரிஃபைஸ் நம்ம பரிசுத்தமா இருக்கும் சொல்லிட்டு ஃபர்ஸ்ட். ஸோ பார்க்கும்போது என்னன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பேர் என்ன பண்றோம்னா ஹோலினா பரிசுத்தம்னா அது வந்து ஒரு பெர்ஃபெக்ட்டா இருக்கணும் தப்பா நினைக்கிறோம். ஹோலி வந்து பெர்ஃபெக்ட் சொல்லிட்டு அது அர்த்தம் கிடையாது. ஹோலினஸ் என்ன அர்த்தம்னா being set apart for God, அதாவது தேவனுக்கு பிரியப்பட்ட ஒரு வாழ்க்கை. ஸோ அதுதான் அந்த ஹோலினஸ் இந்த பரிசுத்தம் சொல்லிட்டு போட்டிருக்கோம் பைபிள்ல. ஸோ பார்க்கும்போது எப்படி ஒரு வாழ்க்கைன்னா நம்ம இந்த உலகத்தான் வாழுவோம், ஆனால் உலகத்தின் வேற திசையில போவோம். என்ன திசைனா தேவனை நோக்கி போற திசையா இருக்கும். We will move in different direction even though we live in the same world. Amen. So பார்க்கும்போது நம்ம உலக பிரகாரம் யோசிக்க மாட்டோம், உலக பிரகாரம் வாழ மாட்டோம். ஏன்னா நம்ம வேற திசையில போறோம், ஏன்னா கிறிஸ்து திசையில போறோம். ஸோ அந்த டேரக்ஷன் போகும்போது நம்ம என்னைக்குமே உலகத்தோட வேல்யூ பண்ண மாட்டோம், உலக பிரகாரம் வேல்யூ பண்ண மாட்டோம், அதை பிரகாரம் நம்ம யோசிக்க மாட்டோம், சிந்திக்க மாட்டோம். ஸோ பார்க்கும்போது வசனம் பண்ணிடலாமா? ஏன் சொல்லிட்டு போட்டுருக்கோம். ஃபர்ஸ்ட் பீட்டர் 1:5-6. உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள். நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் பரிசுத்தமாய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறது. ஆமென். சர்ச் நம்ம ஆயத்தில் பரிசுத்தரா சர்ச் டைரக்டரா நம்ம ஆயத்தில் பரிசுத்தரா போடுறீங்க ஷாலா be holy for I am holy. ஆமென். நான் பரிசுத்தர், நீங்க பரிசுத்தரா இருங்கள் போட்டுச்சு விசுவாசத்தா. சோ பார்க்கும்போது எப்ப நம்ம தேவனுக்கு நெருங்கி போகும்போது the closer we walk with God, the more we decide to please Him. Amen. தேவன் நெருங்கி போகும்போது நம்ம இன்னும் தேவனை பிரியமாக இருக்கணும், விருப்பமாக இருக்குமா? Amen. சோ பார்க்கும்போது அதெல்லாமே தேவன் அன்பாக இருக்குது. It is all about God's love. Amen. So when we love God, we want our life to honor Him. நம்ம தேவனை நம்ம நேசிக்கும் பொழுது நம்ம வாழ்க்கை வந்து அவரை மகிமைப்படுத்துமா? Amen. So அதான் இம்போர்ட் எப்படி வந்து லிவிங் சாக்ரிஃபைஸ் இருக்கணும்னா தேவனை ஆனர் பண்ணி இந்த ஹோலியானது தேவனுக்கு பிரியமா இருக்கும்போது பரிசுத்தமா இருக்கும்போது அந்த மாதிரியான லிவிங் சாக்ரிஃபைஸ் அந்த மாதிரி ஜீவ பலியாக இருக்க வேண்டும் சொல்லி போட்டு சர்ச். ஸோ இந்த விதம் அவங்க கூட இருக்கும்போது நம்ம தேவனுக்கு பிரியமா இருப்போம். Amen. அது வந்து அடுத்த காரியமாக இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா அதே ரோமர் 12:1 பார்த்தீங்கன்னா அவங்க போட்டிருக்கோம் எப்படி பார்த்து லிவிங் சாக்ரிஃபைஸ் சொல்லிட்டு. ஸோ பார்க்கணும் அங்கே போட்டிருக்கேன் என்னென்ன 1வது போட்டிருக்கேன் என்னன்னா which is your reasonable service. தமிழ் பார்த்தீங்கன்னா அந்த ரோமரை போட்டிருக்கேன்னா இதுவே நீங்க செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. Amen. just பார்க்கணும் reasonable service, இந்த புத்தியுள்ள ஆராதனை. அதுக்கு ஒன்று வார்த்தை என்னன்னா true worship, உண்மையுள்ள ஆராதனை. just பார்க்கும்போது நம்ம சர்ச்சில் இருக்கும்போது நம்ம வாசிக்கிறோம், மியூசிக் போடுது, ட்ரம்ஸ் அடிக்கிறோம், கீபோர்டு அடிக்கிறோம், கீட்டர் அடிக்கிறோம், நம்ம எல்லாம் ஆராதிக்கிறோம். ஆனா மியூசிக் மட்டும் worship கிடையாது. worship ஆராதனை எப்படின்னா நம்ம வாழ்க்கையில எல்லாமே worship தான் தெரிஞ்சுக்கணும். இட்ஸ் ஆல் நம்ம என்ன செய்யறோம் எல்லாமே worship, இட்ஸ் ஆல் எல்லாமே ஆராதனை. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எப்படி வாழ்றோம் அது ஆராதனை, நம்ம எப்படி பேசுறோம் அது ஆராதனை இருக்குது. இட்ஸ் இன் எவ்ரிடே சாய்ஸஸ். Amen. ஸோ பார்க்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க ஹர்ட் பண்றாங்க, கஷ்டப்படுறாங்க,
ரொம்ப உங்க போட்டி கீழ்படுத்துறாங்க, ஆனா நம்ம மன்னிக்கிறோம்ல, அவங்கள forgive பண்றோம்ல, அது worship. ஆமென். அது மட்டும் இல்ல, நம்ம சொன்ன வேண்டாம், ஒருத்தர் வர கஷ்டத்துல நம்ம கொடுத்து உதவுறோம்ல, அது worship. ஆமென். அது மட்டும் இல்ல, நம்ம என்ன கஷ்டத்துக்கு சொன்ன வேண்டாம், என்ன கஷ்டத்துல இருந்தா கூடிய ஃபார் எக்ஸாம்பிள் ஜாப் சொன்னாங்க, அவங்க எவ்வளவு கஷ்டம் இருந்துச்சு, ஆனா அவ ஸ்டில் தேவன் தூஷிக்கல, தேவன் கீழ்படிச்சான், அது worship. Amen. When we obey God, even when it is difficult, amen, அதான worship. நம்ம நேர்மையா இருக்கும்ல, அது கூட worship தான் நினைச்சிருக்கேன். அது ஆராதனையா இருக்கு. வசனம் பார்க்கலாமா? யோவான் 4:23. John chapter 4 verse 33. உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. நம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். Amen. வசனம் போடுது. எப்படிப்பட்ட worshipers, எப்படிப்பட்ட தொழுது கொள்கிறவர்கள் தேவன் விரும்புகிறார்னா, உண்மையா தொழுது கொள்கிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் போது, Amen, இப்படி just ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் போது தான் தேவன் அதுக்காக பிரியப்படுறாரா? வசனம் போடுது யோவான் 4:23. So பாப்போம் தெரிஞ்சுமே, God is not only impressed with the music when our hearts far from Him. Amen. என்னதான் நம்ம ஈடுல தூரம் ஆனாலும் சரி, நம்ம என்னதான் மியூசிக் கீபோர்ட் எல்லாம் அடிச்சு நம்ம ஆராதிச்சு மியூசிக் போட்டுனாலும் சரி, தேவன் அதுக்கு இம்ப்ரெஸ் ஆக மாட்டாரா? ஏன்னா நம்ம ஈடு தூரமா இருக்கு. வீரன் கிட்ட நெருங்கி இருக்கும் போது தேவன் அப்படிப்பட்ட ட்ரூ வொர்ஷிப்பர்ஸ் ஆகியோர் உண்மையான தொழுது கொள்ளும் போது தேவன் விரும்புறாரா? அப்போதுக்கு என்ன போட்டுக்கு யோவான் 4:23 அப்போதுக்கு என்னன்னா பிதாவை விரும்புகிறாரா? ஏமே சோ பார்க்கும்போது நம்ம லைஃப் வந்து அவருக்கு ஃபுல்லா பிலோங்கா இருக்கும்போது, சொந்தமா இருக்கும்போது, நம்ம செய்யற ஒவ்வொரு காரியமும் ஆராதனை. ஆமென். ஒவ்வொரு நம்ம செய்யற வேலை ஆராதனை. நம்ம படிக்கிற நேரத்துல படிக்கிறோம், அது ஆராதனை. உண்மையா இருக்கும்போது அந்த ஆராதனை. நம்ம செய்யற ஒவ்வொரு காரியம், இப்ப நம்ம மினிச்சு இந்த தேவனுக்கு நம்ம சேவை ஊழியம் செய்யறோம், அதுவும் ஆராதனை. உண்மையா ஆலோசிக்க எல்லாமே ஆராதனை தெரிஞ்சுமே. தேவப்பட்ட காரணம் அப்படி வந்து மனுஷனை தேர்றாரு, ஜீவனை தேர்றாரு. ஆமென். எப்படி இருந்தேன்னா சரண்டர், ஃபுல்லி சரண்டர், முழுமையாக ஆரம்பமே தெரிஞ்சுமே, முழுமையா ஃபுல்லி சரண்டர், முழுமையா ஒப்பு கொடுக்கும் போது அப்படி வந்து காரியம் தேர்றாரு. ஆமென். So our life is our worship. ஆமென். நம்ம வாழ்க்கை நம்மளோட இது நம்மளோட ஆராதனை. So அது ஒன்னாவது ரோமர் 1:1 அது இவ்வளவு சொல்லிக்கிறாரு. நம்ம ரெண்டாவது வசனம் போமா, ரோமர் 12:2 பாத்தீங்கன்னா அங்க வந்து போட்டிருக்கோம். பவுல் என்ன சொல்றாருன்னா, நான் பையன் கேளுங்க, போட்டு சொல்லிருக்கோம் இங்கிலீஷ்ல, do not be conformed to this world. ரோமர் 12:2 தமிழ்ல பாத்தீங்கன்னா, நீங்க இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல். ஆமென். சோ பார்த்து பவுல் என்ன சொல்றா, சாஸ்திர ஒரு வார்னிங் கொடுக்குறாரு. என்னன்னா, do not be conformed to the world. சோ பார்க்கும்போது நம்ம உலகத்துல இருக்கிறோம். சோ உலகத்துல எல்லா மனுஷனும் சேர்ந்து வாழுறோம். சோ வாழும்போது நிறைய பேர் என்ன பண்றோம்னா, அவங்க வாழும்போது இந்த உலகம் வந்து நம்ம ப்ரெஷர் பண்ணுவோம். எப்படின்னா, இந்த விஷயத்தை தேடு, அது தேடு, நீ வந்து தேவனை விட்டு இங்க வா அங்க வா சொல்லி. சோ பார்க்கும்போது எப்படின்னா நம்ம சோஷியல் மீடியா யூஸ் பண்றோம். சோஷியல் மீடியா, ஐஜி, ஃபேஸ்புக், டிக்டாக். அதுக்கப்புறம் என்ன பண்றோம்னா, நம்ம வந்து ஹோலி திங்ஸ், உலக பிரகாரம் காரியம் நம்ம தேடுறோம். நம்ம தேடும்போது இத்தவள் இத்தல் அந்த உலகம் வந்து அதை ஒரு வேல்யூ பண்ண போகும். ஏசு செய்யற காரியங்கள் இருக்க மாட்டோம். ஸோ எல்லாம் சேர்ந்து ப்ரெஷர் பண்ணுது. ஆனா தேவன் நம்ம எதுக்காக அழைக்கிறான்னா, but God called us to believe and live differently. தேவன் எதுக்கு நம்ம அழைக்கிறான்னா, பிலீவர்ஸ் ஒவ்வொரு விசுவாசத்தை அழைக்கிறான்னா, வேற வழியாக வேற மாதிரி வாழ்றதுக்காக, ஒரே வழியாக வேற வழியாக. எப்படின்னா ஐடென்டிட்டி, அடையாளம், கிறிஸ்துவின் அடையாளத்தோட. ஆமென். நம்ம அதுதான் அழைத்திருக்கிறார், டிஃபரெண்டா வாழ சொல்லி. எத்தனை பண்ணி கூட்டிங்க இருக்கலாம். ஆமென். சொல்ல வேண்டாம், சிங்கத்தோட பிள்ளை சிங்கம் தான். நம்ம தேவ சிங்கம்னா நம்ம சிங்கமா இருப்போம். எத்தனை 100 பண்ணி குட்டிங்க இருந்தாலும் சரி, நம்ம அங்க சிங்கமா இருப்போம். ஜான் ஒரு பண்ணி குட்டி இடத்துல போனா சரி, ஜானுக்கு சிங்கமா இருப்பான். ஆமென். ரூபன், நீங்க வந்து பண்ணி குட்டி ஃபுல்லா இருக்கு, கொசம் இருக்கு, நீங்க நடந்து போய் நீங்க சிங்கமா இருப்பீங்க. ஏன்னா உங்க பிதா வந்து சிங்கமா இருக்கின்றா. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? சோ பார்க்கும்போது அதான் தெரிஞ்சு வசனம் வைக்கலாமா? 1 யோவான் 2:15. 1 John chapter 2 verse 15. உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதீர்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. ஆமென். சோ வசனம் போடுது, உலகத்தில் நம்ம அன்பு கூர்ந்தால் என்ன போடுது? பிதாவின் அன்பு நமக்கு இருக்காது. ஆமென். சோ நம்ம உலகத்துல நம்ம அன்பு கூற முடியாது தெரியுமே. எஸ், நம்ம உலகத்தை வாழணும்.
எவ்வளோ நம்ம இருக்கிறோம். ஆனா அதுக்கு அர்த்தம் வந்து நம்ம மற்ற மனுஷன் நம்ம ரிஜெக்ட் பண்ணல. என்ன அர்த்தம்னா உலகத்தை வாழ்ந்து நம்ம அன்பு போறோம்னா நம்ம அதை பண்ணி பின்பற்றி நடக்க வேண்டாம். அதுதான் we may live in this world but our identity comes from Christ. Amen. உலகத்தை வாழ்றோம் நம்ம ஐடென்டிட்டி அடையாளம் வந்து கிறிஸ்துவிடம் வந்து காரியமாக இருக்கு. Amen. எப்படி பார்த்தீங்கன்னா we refuse to let worldly values control our life. Amen. நம்ம மற்ற ரிஜெக்ட் பண்ற காரியம் இல்லை, மற்ற ஜனம் ரிஜெக்ட் பண்ற வெறுக்கிற காரியம் இல்லை. ஆனா நம்ம அந்த வேர்ல்ட்லி திங்ஸ் இந்த உலக பிரகாரங்களை நம்ம கண்ட்ரோல் பண்ணி நம்ம தவிக்கிறோம். Amen. அதான் அப்படிதான் லிவிங் சாக்ரிஃபைஸ் இருக்கு. ஏன்னா நம்ம ஐடென்டிட்டி கிறிஸ்துவிடம் வந்தது, அடையாளம் கிறிஸ்துவிடம் வந்தது. நம்ம ஸ்டாண்டர்ட் கம்ஸ் ஃப்ரம் காட். Amen. ஸோ பார்க்கும்போது லிவிங் சாக்ரிஃபைஸ்னா ஒரு ஜனம் போயிட்டு இருக்கு. எப்படி ஜனம்னா தேவத்தினே தூரம் போற ஜனம், அதை பின்பற்றி போற ஜனம் கிடையாது. லிவிங் சாக்ரிஃபைஸ்னா தேவன் நெருங்கி போறாங்க, அவங்க ஃபாலோ பண்ற ஜனமா இருக்கு. Amen. ஸோ அதான் சர்ச் சொல்றாரு, do not be conformed to this world. We need to follow God. Amen. Follow the Christ. அதான் கடவுள் கொடுத்திருக்கிறார் to live differently. Amen. ஸோ அது ரெண்டாவது சொன்ன முதல் காரியம். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்றாருன்னா ரோமன் 12:2 பார்த்தீங்கன்னா என்ன சொல்றா transformed by the renewing of your mind. Amen. தமிழ்ல பார்த்தீங்கன்னா அழகா போட்டிருக்காரு. என்ன போட்டிருக்குன்னா உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள். Amen. ஸோ பார்க்கணும் மைண்ட் மனம் என்னன்னா நம்ம தாட்ஸ், சிந்தனை, நம்ம இமோஷன், நம்ம ஹாப்பி சேட் எல்லாமே சேர்ந்து காரியமாக இருக்கு. ஸோ மனம் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும். எப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும்னா முதல் மனம் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆனால் தான் எல்லாமே ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும். நம்ம மைண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆனால் தான் எல்லாமே மறுரூபம் ஆகும். ஸோ பார்க்கும்போது எப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் நீங்கள் நடக்கிறேன், நீங்கள் வாழ்க்கை யோசிச்சேன்னா நான் வாழ்க்கையில் வாழ்வேன். நீங்கள் பெருமையோட இருந்தேன்னா நான் பெருமை தான் வாழ்வேன். நீங்கள் ஜெலஸ் நான் பொறுமை இருந்தேன்னா நீங்கள் ஒரு நல்ல பெரிய பருப்பு சொல்லிட்டு வாழ்ந்தேன்னா நீ அப்படிதான் வாழ்க்கை தெரிஞ்சுக்கணும். Amen. ஸோ நம்ம என்ன யோசிக்கணும் அதை போய் நம்ம வாழுவோம். மைண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். Amen. ஸோ நம்ம என்ன யோசிக்கணுமோ அது போய் நம்ம வாழுவோம். இதுவே நான் இங்கே வந்து தேவ சத்தியம் சொல்லி வாழ்ந்தேன்னா my mind is filled with full of God's strength, God's truth, நான் அது போய் வாழுவேன். Amen. தேவ சத்தியம் பண்ணி வாழ்வேன். Amen. ஸோ அதான் யோசிக்கணும். நம்ம என்ன யோசிக்கணும், என்ன மைண்ட் யோசிக்கிறோமோ அது போய் நம்ம வாழும் தெரிஞ்சிடுமே. ஸோ விசுவாசிங்களா? ஸோ பார்க்கும் வசனம் வைக்கலாமா? பிலிப்பியர் 4:8. Philippians 4:8. கடைசியாக சகோதரரே, உண்மைகள் உள்ளவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவை எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். பார்க்கும்போது இந்த காரியம் சொல்லிக்கலாம். என்னன்னா உண்மையில, ஒழுக்கத்துல, நீதியில, அப்புறம் அன்புல, நற்கீர்த்தி உள்ளவை எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண சிந்தித்து பார்க்க வேண்டுமா? we need to meditate on these things. நிறைய காரியங்கள் இருக்குது. ஸோ பார்க்க எப்படி நம்ம மறுபடுத்து நம்ம மைண்ட் எப்படின்னா நம்ம தேவனுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணும்பொழுது, நம்ம நேரத்தை செலவிடும் பொழுது எப்படி கேட்கலாம், எப்படி நம்ம தேவனை வந்து இது டைம் ஸ்பெண்ட் பண்ணுது ரூபன் பார்க்கலாம். எப்படி தேவனை டைம் ஸ்பெண்ட் பண்ணு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஜெபிக்கும் போது ட்ரூ ப்ரேயர், முதல்ல என்ன பார்த்தீங்கன்னா ட்ரூ ஸ்கிரிப்சர், வசனத்து மூலமாக வசனம் படிக்கும் போது டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அது மட்டும் வேற ட்ரூ ஒபீடியன்ஸ், கீழ்ப்படியும் பொழுது ட்ரூ சரண்டர், ட்ரூ வர்ஷிப், ஆராதிக்கும் போது சரி, கீழ்ப்படியும் சரி, எனக்கு ஒப்பு கொடுக்கும் போது சரி, வசனத்தை படிக்கும் சரி, ஜெபிக்கும் போது சரி, எல்லா விஷயம் தேவனுக்கு நம்ம டென்ஷன் பண்ணலாம். தேவன் அதை ரொம்ப விரும்புகிறாரா? தேவன் அதை அழைத்திருக்கிறார். ஸோ நாளைக்கு நம்ம எண்ணிக்கை ஏற்கணும் சர்ச் இதற்கு ஒவ்வொருமே நாளைக்கு டைம் ஆகிட்டேன் எல்லாரையும் அழைத்திருக்கிறார். ஸோ எல்லாரும் நம்ம தேவன் நம்ம விசுவாசத்தை நம்ம அது வசனம் படிக்கிறது, ஜெபிக்கிறது எல்லாமே செய்ய நினைச்சுமே விசுவாசிங்களா? ஸோ இது மூலமா நம்மளோட ஸ்லோலி நம்ம மைண்ட், நம்மளோட மனம் வந்து மாறுமாகுமா? விசுவாசிங்களா? ஸோ பார்க்கும்போது நம்ம தாட்ஸ், நம்மளோட சிந்தனை மாறும்போது நம்மளோட ஆக்ஷன் செயல் மாறுமா? நம்ம லைஃப் மாறுமா? ஸோ ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நம்ம சர்ச் போடுவோம், அதிகமாக சர்ச் போடுவோம், சர்ச் அட்டெண்டன்ஸ் அதிகமாகும். நிறைய பேர் சர்ச்சில் வந்து ஆக்டிவாக மினிஸ்ட்ரி செய்வாங்க, ஊழியம் செய்வாங்க இல்லையா? ஒவ்வொருவரும் சர்ச்சுக்கு அதிகம் வரும்போது நம்ம மனம் வந்து மறுரூபமாகும் போது, ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும் போது எல்லாருமே ஊழியத்தில் ஆக்டிவாக இருக்காங்க. இப்போ ட்ரம்ஸ் அடிக்கிறது சரி, கீபோர்ட்ஸ் படிக்கிறது சரி, ஸ்பீச் பண்ணுறது, வொர்ஷிப் பண்ணுறது, ப்ரேயர் எல்லாமே விஷன் ஒர்க்ஸ் கூடிய தேவன் ஊழியம் சொல்லல எல்லாத்தையும் ஆக்டிவாக இருக்குமா?
நம்ம மனது மருவமாகுது. எப்படின்னா தேவன் மூலமா வசனம் படிக்க முடியும், ஜெபிக்க முடியும், எல்லா காரியங்களும். ஸோ பார்க்கும்போது அப்படி செய்யணுமா தேவனுக்கு கீழ்ப்படைவோம், தேவனுக்கு ஒப்பு கொடுப்போம். ஸோ செய்யும்போது நம்ம இன்னும் அதிகமாக தேவன் வார்த்தைக்கு நம்ம பசிக்காம இருக்குமா? We will hunger and thirst for the goods of God. Amen. அது செய்யும் ஒவ்வொரு காரியம் மறுவாகும்போது எல்லாமே பசித்தாகத்தோட தேவனுக்கு இன்னும் அதிகமாக ஊழியம் செய்வோம். ரொம்ப ஆக்டிவா இருக்கும், நாட் பேசிவ் பட் ஆக்டிவ். Amen. ஆக்டிவ்னா எல்லாரும் சேர்ந்து தேவனுக்கு எழும்புவோம். சபையா, ஒரு ஃபேமிலியா, ஒரு குடும்பமா. Amen. விசுவாசி நிஜமே. சரி, இவ்வளவு காரணமா இந்த ரோமன் 12:1-2 பவுல் சொல்லியிருப்பார் எல்லா காரியமும். ஸோ பார்க்கும்போது இந்த காரியம் பார்க்கும்போது எதுக்குன்னா தேவ சித்தத்தை என்ன சொல்லிட்டு. ஸோ பார்க்கும்போது many believers, நிறைய விசுவாசிக்கு என்ன பண்ணுவாங்கன்னா தேவ சித்தத்தை அறிய வேண்டும் சொல்லிட்டு. எப்படின்னா like what does God want me to do, where I need to go, தேவன் என்ன செய்ய சொல்றாரு, நான் எங்க போறது, நான் என்ன மாதிரி தீர்மானம் வாழ்க்கை எடுக்கிறது, அந்த மாதிரி சித்தம் வந்து நம்ம வாழ்க்கை என்ன செய்யறது சொல்லிட்டு நம்ம யோசிச்சிருக்கோம், சிந்தித்து கொண்டிருக்கோம். ஆனா வசனம் சொல்றது என்னன்னா, போல் என்ன சொல்றான்னா, நம்ம எப்போ நம்ம சரணடைந்து ஒப்பு கொண்ட வாழ்க்கை வாழும் பொழுது நம்ம அந்த சித்தம் இருக்குல்ல, நம்ம பொறுமையா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுமா, புரியுமா? When we live a surrendered life, we will slowly understand the God's will. Amen. நம்ம பொறுமையா ஒப்பு கொடுக்கும் போது, ஒப்பு சரணடைந்த வாழ்க்கை வாழும் பொழுது தேவனுடைய சித்தத்தை அறிவும் தெரிஞ்சுமே. ஸோ பாவம் வசனம் வைக்கலாமா? Proverbs chapter 3:5-6. நீதிமொழிகள் 3:5-6. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இதயத்தோடும் கர்த்தரிடத்தில் நம்பிக்கை இருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வாய்ப்படுத்துவார். Church, when we trust Him fully, He leads us faithfully. Amen. நம்ம முழுமையா நம்பும் பொழுது தேவன் விசுவாசம் நம்மளை வழிநடத்துவாரா? Amen. So நம்ம விசுவாசத்தோடு நம்ம ஜெபிக்கும் போது சரி, நம்ம சரண ஒப்பு கொடுக்கும் போது as a living sacrifice ஜீவபலி நம்ம செய்யும் பொழுது தேவனுடைய சித்தம் நம்ம அறியும். சர்ச், எப்போனா சரணடையும் போது, ஒப்பு கொடுக்கும் போது, இந்த வாழ்க்கை வாழும் பொழுது. ஸோ அப்படி செய்யும் போது தேவன் பிரியமா இருக்கிறார். எல்லாமே ஒப்பு கொடுக்கும் போது சரணம் போது தேவன் பிரியமா இருக்கிறார். ரொம்ப ஆசைப்படுறார். ஸோ பார்க்கும்போது ஈவன் பைபிள் சரி ஜாப் பார்த்தோம், மோசர் பார்த்தோம். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய எக்ஸாம்பிள் இருக்கிறாரு. அகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கு. யாருன்னா இயேசு. He is the greatest example of a living sacrifice. ஒரு ஜீவ பலின்னு சொல்லிட்டு எடுத்துக்காட்டாக இயேசு இருக்கிறார், இயேசு கிறிஸ்து இருக்கிறார். ஸோ பார்க்கணும் ஏன் சொல்றேன்னா, இயேசு சும்மா சிம்பிளி நம்ம சொல்லி கொடுக்கல சரணை எப்படி ஒப்பு கொடுத்து சொல்லிட்டு. ஆனால் அவர் அழகாக வாழ்ந்தார். He lived perfectly. எப்படி ஒப்பு கொடுத்துட்டு அழகாக வாழ்ந்தார். நான் சொன்னேன் பிஃபோர் த கிராஸ், அந்த சிலுவைக்கு முன்னாடி அந்த கெட்செமேன் தொடர்ந்து போனாரு. இவனுக்கு காட்ட கெட்செமேன். ஸோ பார்க்கும்போது என்ன நடக்கும்னா, அவர் தெரியும் அடுத்தலாம் என்ன நடக்கும் தெரியும். இந்த மாதிரி ஜூஸ் விட்ரை பண்ண போறாரு, அதுக்கப்புறம் அந்த கிராஸ் இருக்கு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி நடக்கும் அந்த சஃபரிங் அவர் ஃபேஸ் பண்ண சொல்லிட்டு எல்லாமே அறிஞ்சிருக்காரு. தெரிஞ்சிருந்துச்சு, தெரிஞ்சு கூட அவன் போனார், போயிட்டு ஆழ்ந்து ப்ரே பண்ணாரு, ஜெபிச்சாரு. ஸ்பாக் நாட்டில் வந்து அவன் பிதாக்கு என்ன சொல்ல பார்க்கலாமா? படிக்கலாம். லூக் 22:42. லூக்கா 22:42. பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆகப்படுவது என்று ஜெபம் பண்ணினார். ஸ்பாக் even though இயேசு எல்லாமே அறிந்திருக்கலையே, அவர் அதை பிதாவே எனக்கு மேல சொல்லல, நான் செய்ய மாட்டேன், அடைய மாட்டேன் சொல்லல. நீங்க என்ன சொல்றீங்கன்னா, பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே. நம்மளுடைய அவசரம் இல்லை, உம்முடைய சித்தம், அதாவது பிதாவோட சித்தத்தின்படியே. தேவனோட வில்ஸ், பிதாவோட ஃபாதர்ஸ் வில்ஸ் படியே அதை ஆக்கக்கடி ஜெபம் பண்ணினாரா? பார்க்கும்போது இந்த ஒவ்வொரு வேர்ட்ஸ், ஒவ்வொரு வார்த்தை எப்படி வந்திருக்குன்னா, it shows the heart of surrender. எப்படி வந்த வார்த்தையா இருக்குன்னா, ஒரு ஒப்பு கொடுத்த ஒரு இதயமா இருக்கு. சொன்ன மாதிரி ஐயே சொன்னது லைக் இஸ் ஷோ கிரேட்டஸ்ட் எக்ஸாம்பிள். அங்கே பெரிய ஒரு எல்லா விஷயத்தும் சரி ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக இருக்கிறார். இங்கே பார்க்கும்போது he chose the obedience. இயேசு பிதா கிட்ட கீழ்ப்படிச்சார். பிதா செய்ய ஒவ்வொரு காரியத்தை ஃபாலோ பண்ணார். பிதா சொன்ன சித்தத்தின் படியே அவர் சித்தத்தின் பண்ணிட்டார். ஏன்னா அவர் சித்தமே பிதாத்தை ஒப்படைச்சார். இன்னைக்கு நம்ம ரட்சிப்போடு இருக்கணும்னா அதனால தான் தேவஜனமே பார்க்கணும். பிகாஸ் ஆஃப் தி சரண்டர், அந்த ஒப்பு கொடுத்தனால தான் salvation became possible for us. Amen. அன்னைக்கு அந்த ஒப்பு கொடுத்த வாசனை நம்ம இன்னைக்கே வந்து சந்தோஷமா இன்னும் ரட்சிப்போட இருக்கிற ஜனமே, விசுவாசி ஜனமே. Amen. ஸோ பார்க்கணும்னு நினைக்கலாம்,
ஞான் ஏசு செஞ்சா ஞான் நம்ம ஏசு ஃபாலோ பண்ண சொல்லி பார்க்கலாம். ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் கிறிஸ்டியன் லைஃப் கிறிஸ்துவ வாழ்க்கை இருக்குல்ல, அதை சும்மா அட்மையர் பண்ண வாழ்க்கை இல்லை. லைக் மற்ற அன்பிலிவர்ஸ் பொறுத்த வரைக்கும் வெளியே இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா என்ன நினைப்பாங்க, கிறிஸ்துவ வாழ்க்கைன்னா ஓகே 25 டிசம்பர் கிறிஸ்துமஸ் கொண்டாடுவாங்க, கிஃப்ட் இருக்கும், பர்ஸ் இருக்கும், சாப்பிடுவாங்க, எல்லாம் செய்வாங்க சொல்லிட்டு. அப்படி வாழ்க்கை கிறிஸ்துவ வாழ்க்கை கிடையாது வச்சுருமே. குட் ஃப்ரைடே நம்ம செய்வோம், ஈஸ்டர் செய்கிறோம், கொண்டாடுறோம் சொல்லிட்டு. இதுவே கிறிஸ்மஸ் வந்து நாங்கள் பர்ஸ் இருக்கு, பர்ஸ் கொடுப்போம், இது அம்பா கொடுப்போம், அப்பா நம்பி தான் கொடுப்போம், செய்வோம்ல. ஸோ அப்படி கிறிஸ்துவ வாழ்க்கை கிடையாது. கிறிஸ்துவ கேட்கறது வாழ்க்கைன்னா அது வந்து தேவனோட சார்ந்து இருந்து தேவனோட ஃபாலோ பண்ணி இயேசு ஃபாலோ பண்ணி நடக்குது. எப்பவுமே விசுவாசிங்களா? இவன் 1 கொரிந்தியர் 11 போட்டுக்குது. பால் சொல்றாரு 1 கொரிந்தியர் 11:1 imitate me as I imitated Christ. நான் எப்படி கிறிஸ்துவை நான் பின்பற்றணும் அதை இனி பின்பற்ற சொல்லிட்டு பால் சொல்றாரு. ஸோ we need to imitate Christ. கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும். இதனால தான் நான் தேவனை ஃபாலோ பண்ணி நடக்க வேண்டும். விசுவாசிங்களா? கடைசி 2 வருஷம் படிச்சு முடிச்சுன்னா 1 Peter chapter verse 31. 1 பேதுரு வசனம் அதில் 2 வசனம் சொல்லுங்க. இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். ஜஸ்ட் பார்க்கும்போது போட்டு கிறிஸ்துவே சஃபர் பண்ண சொல்லி போட்டுருக்கு. ஸோ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா லிவிங் as an example that you should follow his steps. ஸோ பார்க்கும்போது நம்ம எல்லா நாளும் நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். with sun each day. ஸோ இவங்க நம்ம ப்ரைட், நம்மளோட பெருமை, நம்மளோட காரியம், நம்ம செய்ய ஒவ்வொரு காரியம் நம்ம லைஃப் எல்லாமே தேவனுக்கு சார்ந்த பண்ண வேண்டும். செய்யணும் நம்ம எண்ணிக்கை செய்யும்போது தேவனே உங்கள் சித்தத்தை போய் நடக்க வேண்டும். உங்களுடைய சித்தத்தால் நடக்கட்டும். யோர் வில் ஷுட் பி டன் சொல்லுவது வச்சிருப்பேன். ஸோ பார்க்கும்போது இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நம்ம இயேசு வந்து ரட்சகராக ஒரு சேவராக நம்ம நினைப்போம். ஆனால் நிறைய பேர் தேவன் இயேசு வந்து தேவன் சொல்ல பார்க்க மாட்டோம். ரட்சகர் சேவை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரட்சிக்க வர தேவனாக இருக்கின்றார், வர காரியமாக இருக்குது. அந்த தேவன் வந்து நம்ம வழிநடத்த காரியமாக இருக்குது. ஸோ பார்க்கும்போது லிவிங் செகண்ட்ஸ் எப்படின்னா நம்ம என்னைக்கு நம்ம லைஃப் நம்ம வாழ்க்கை அவருக்கு ஒப்படைக்குது. மீன் டு சைன் அவர் லைஃப் ஒன்று வருஷம் பார்க்கலாமா? 1 கொரிந்தியர் 10:31 1 கொரிந்தியர் 10:31. ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். ஜஸ்ட் வசனம் போடுங்க. நம்ம எது செஞ்சாலும் சாப்பிட்டா சரி, தூணாலும் சரி, குடிச்சாலும் சரி, என்ன செஞ்சாலும் தேவனை மகிமைப்படுத்தணுமா? தேவனை மகிமைப்படுத்தணுமா? எது செஞ்சாலும் சரி. ஸோ பார்க்கும்போது நம்ம சரி ஒவ்வொரு நம்ம நாட் ஓன்லி அவர் ஸ்டடி லைஃப் சரி, நம்ம ஒர்க் லைஃப் சரி, எவ்ரி பார்ட் ஆஃப் அவர் லைஃப் நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு எல்லா பங்கு சரி alcohol இல்ல, தண்ணி பியர் அதுவே இல்ல, நார்மல் ட்ரிங்க், ஹை மினரல், ஓகே, குடிச்சா அதான் சொல்றேன், ஓகே, மீலோ வாலிஸ் அந்த மாதிரி, ஓகே. ஸோ அடிஷனல் ஆல்கோஹால் அந்த மாதிரி நிறைய லைக் மைலோ, ஹை மினரல் அந்த மாதிரி, ஓகே. ஸோ பார்க்கும்போது எது செஞ்சாலும் நம்ம தேவனை மகிமைப்படுத்த வேண்டுமா? ஏமே விசுவாசிங்களா? ஸோ பார்க்கும்போது இன் கன்க்ளூஷன் லெட்ஸ் இமேஜின் சர்ச் ஒரு லைக் நான் வந்துங்க ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இவ்வாறு நம்ம வாங்கணும்னா இட்ஸ் லிவிங் சாக்ரிஃபைஸ். நம்ம ஜீவ பலியை வாங்கணும்னா என்ன சொல்லி பார்க்கலாமா? நம்ம வாழும்போது நம்ம குடும்பம் வாங்குமா? இந்த சர்ச் வந்துருக்குல்ல, இந்த சபை வந்து ஃபுல்லாகவே க்ரோஸ் ஸ்ட்ராங்கு இன்னும் வல்லமையாக இருக்குமா, வளருமா? அது மட்டும் கிடையாது, நம்ம மூலயமா நிறைய பேர் நம்ம அன்பிலீவர்ஸ் நம்ம மூலயமா இன்னும் தேவனை இயேசு கிறிஸ்துவா பார்க்கலாம். Amen. So whenever we live like the living sacrifice, we reflect Him. Amen. நம்ம இயேசு கிறிஸ்துவை reflect பண்ணுவோம், பிரதிபலிப்போம். So God is not looking for perfect people, perfect people. He looking for surrender life. Amen. ஒப்பு கொடுத்த இதய ஜீவனை ஆக்கிட்டார். Amen. So பார்க்க நம்ம இதய எண்ணிக்கை நெருங்கி இருக்கும்போது ஒரு அதிகமா அசைவார் வரலாம். எப்படின்னா பவர்ஃபுல்லி வல்லமையா. So கடைசியில் வாசம் படிக்கலாம் Galatians chapter 2:20. கலாத்தியர் 2:20. கிறிஸ்துவோடே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிடித்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிடித்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்புக் கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிடித்திருக்கிறேன். கிறிஸ்து நம்ம சிலுவையில் அறையப்பட்டோமா? கிறிஸ்து நமக்குள் பிடித்திருக்கிறாரா? ஸோ பார்க்கும்போது அவர் நமக்குள் பிடித்திருக்கும்போது நம்ம அப்படி ரிஃப்ளெக்ட் பண்ணுங்க. அவர் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன், லிவிங் சாக்ரிஃபைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு, ஒரு ஜீவ பலியாக பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ அதை நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ண வேண்டும், நம்ம பிரதிபலிக்க வேண்டும்.
அவனுக்குள்ள இணைத்து இருக்கும்போது நம்மளோட அவனுக்குள்ள இணைத்து இருக்கும் சர்ச். ஒன்று வாசம் போட்டுருக்கோம், யுவர் மைண்ட் அண்ட் யோர்ஸ். அவர் சொந்தமானவங்க, அவர் நம்ம சொந்தமானது. So our life need to belong to Him. We need to surrender to Him, fully surrender. It's a living sacrifice. விசுவாசிங்களா?